ஓம் குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம பாத்தீங்கன்னா வாஸ்து சம்பந்தமா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் வாஸ்து சம்பந்தமா தான் பார்க்க போறோம். இந்த சோடச மனை பொருத்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இந்த சோடச மனை பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது 16 விதமான பொருத்தம். அதுல முக்கியமா என்னென்ன இருக்கணும் அப்படின்றத நீங்க பார்த்துட்டு அப்புறம் சில விஷயங்களை கொடுப்போம். கண்டிப்பா முக்கியமான விஷயம் நீங்க இதுல பொதுவா ஷோடசம் அப்படின்னா 16 அப்படின்னு அர்த்தம். அதுல கர்ப்பம் நல்ல கர்ப்பமா அமையணும், நல்ல மனைகளை தேர்ந்தெடுக்கணும், அது முக்கியம். அப்புறம் ஆதாய முறையும் அதை நீங்க பார்க்கணும். அதுபோல அந்த வீட்டுக்கு மனை நல்லா இருக்கும். அது சார் இது வயது, அந்த வயதுன்றது உண்மையிலேயே ஒரு 40 வயசுக்கு மேல, இன்னும் வயது மொத்தமா ஒரு 100 வயசு ஒரு கணக்கு பண்றாங்க. அதுல 50க்கு மேல இருந்தா ரொம்ப நல்லது. 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மனைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும், அதுதான் முக்கியம். அந்த 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மனைகள் தான் அந்த ஒரு மனிதன் வாழ்வதற்கு தகுதியான மனைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்த மட்டும் நீங்க வச்சுக்கோ. இன்னொன்னு, வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நல்ல மாதம், அப்புறம் வளர்பிறை, அதே போல வாஸ்து நாள், நல்ல கிழமைகள்ல நல்ல நேரத்துல வந்ததுன்னா வாஸ்து நாள்ல செய்வது சிறப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்பு, அதெல்லாம் மறுக்கல. அதே போல அந்த மனைக்கு கண்டிப்பா வயது முக்கியம். அப்புறம் பஞ்சகம் இருக்கு. அதுல அக்னி பஞ்சகம், சோர பஞ்சகம் வரக்கூடாது. அதனால நிஷ்பஞ்சகம் அப்படின்னு வந்ததுன்னா அந்த மனைகள் தான் நமக்கு நல்லா இருக்கும். அதனால அதையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கீங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, வீடு கட்டுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் அந்த வீட்டு உரிமையாளர் கணவன் மனைவிக்கு முடிந்தவரை தாராபலம் சந்திரபலம் உள்ள நாளாக நீங்க தேர்வு செய்யணும், அது முக்கியம். ஏன் பொதுவா நம்ம வீட்டை பத்தி சொல்றோம் அப்படின்னா, எல்லாருமே நம்ம வீட்டுலதான் வசிக்கிறோம். எலி வலையானாலும் தனி வலை உண்டு அப்படின்னு. அப்ப பொதுவாகவே வீடுதான் முக்கியம். அப்புறம் ஜோதிட பலன் அப்புறம். ஆனா ஒரு எல்லாத்துக்கும் ஜோசியத்துல எல்லாத்துக்குமே நமக்கு யாரு இது முக்கியம், இந்த வீடு முக்கியம். சரி, இப்போ ஒரு வீட்டுடைய உள்பக்கம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே கிழக்கு பக்கம் பள்ளமாகவும் மேற்கு பக்கம் உயரமாகவும் தரைகள் இருக்க வேண்டும். அதே போல மேலையும் டாப்பும் அப்படி இருக்கும். அதே போல தெற்கு உயரமா இருக்கணும், வடக்கு பள்ளமா இருக்கணும். இது ஒரு விஷயம் என்னன்னா, அக்னி மூலையிலிருந்து வாய்மூலிக்கு ஒரு கோடு போட்டீங்கன்னா, அப்படி கோடு போட்டீங்கன்னா இந்த பகுதி, அதாவது வடக்கு வடகிழக்கு கிழக்கு சார்ந்த பகுதி, அந்த முக்கோணம் பள்ளமாகவும் தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த முக்கோணம் உயரமாகவும் இருக்கிற மாதிரி நீங்க வீடு கட்டினாவே போதும். இது அடிப்படை வாஸ்து. அப்புறம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே வாஸ்துன்றது என்ன அப்படின்னா, இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய பொருள் இருக்கணும், அவ்வளவுதான் விஷயம். இப்ப அக்னி மூலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சமையல் கிட்ட இருக்கலாம் சார். அக்னி மூலையில் சமையல் கிட்ட வைக்க முடியாதவங்க நேர் ஆப்போசிட் மூலையான வாயு முன்ன நீங்க வச்சுக்கலாம், தப்பு இல்லை. வாயு முன்ன சமையல் கிட்ட வைக்கலாம். அது என்னன்னா, அந்த அங்க சமைக்கிற உணவு வாயு முனையில அங்க சமைக்கிற உணவு வாயு போகிறதுக்கு டேஸ்ட் வராது. சாப்பாடு எவ்வளவுதான் நீங்க கரம் மசாலா அந்த மசாலா போட்டு அரைச்சாலும் அந்த டேஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சண்டை வரும். அதனால வாயு முன்ன வைக்க கூடாது. முடியாதவங்க என்ன பண்றது, அதாவது இடம் இல்லாதவங்க அப்புறம் அந்த மூலம் வச்சுதான் ஆகணும். ஒரு தெற்கு வாசல்னா வாயு முன்ன தான் நீங்க தெற்கு வாசல் வீட்டுக்கு வாயு முன்ன தான் கிச்சன் வைப்பாங்க, வேற வழி இல்லை. வீடு அழகா இருக்குன்னா அப்படி பண்ணிட்டாங்க. அது அக்னி மூலம் வச்சுக்கலாம், டாப்ல வச்சுக்கலாம், இல்ல ஹால்ல கூட கொஞ்சம் அடுத்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது தெற்கு பக்கம் உயரமா இருக்கணும். அங்க ஸ்டோர் ரூம், பெட்ரூம் தென்மேற்குல தெற்கு பக்கம் உயரமா இருக்கணும். அது கீழே ஆகட்டும் தரையாகட்டும் அல்லது மேல மாடி, எது வேணாலும் தெற்கு பக்கம் உயரமா தான் இருக்கும். தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூம், வீட்டுடைய தலைவன் தலைவி படுத்து உறங்கக்கூடிய அறை. அந்த அறை இருட்டா இருக்கணும். ரொம்ப பொதுவா அந்த அறையில பாத்தீங்கன்னா ப்ளூ கலர், அதாவது ஊதா நிறம், கடல் நிறம் சம்பந்தப்பட்ட கலர் இருந்துச்சுன்னா அந்த தூங்குவதற்கு நல்லா இருக்கும்.
அது மாதிரி பண்ணிக்கங்க. தூங்கும்போது வடக்கு மக்கள் மட்டும் தலை வைக்காம மிச்சம் இருக்கக்கூடிய 3 திசையில தலை வச்சு தூங்கலாம். இது மாதிரி பண்ணலாம். தென்மேற்கு பெட்ரூம் போயிடுச்சு. அடுத்தது மேற்கு பகுதியில நீங்க வந்து மேற்கு பகுதி ஃபுல்லாவே நீங்க வந்து பெட்ரூம் மாதிரி ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுக்கலாம். வடமேற்குல பூஜை வைக்கலாம், சமையல் கட்டு வைக்கலாம். எப்படி வீட்டினுடைய அளவு பொறுத்து நம்ம இதெல்லாம் பார்க்கணும். அடுத்து வடக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே ரூம்ஸ் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது, ஹாலா இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். வடகிழக்குல வந்து பூஜை வைக்கலாம், பூஜை வச்சு சூப்பரா பண்ணலாம். வடகிழக்குல பெரிய வீடா இருந்ததுன்னா படிப்பகம் நூலகம் வச்சுக்கலாம். இல்லை பசங்க வந்து படிக்க போற பிள்ளைங்க வந்து படிக்கிறார மாதிரி வச்சுக்கலாம். ஆனா வடகிழக்கு வந்து சரியான முறையில நல்லா சுத்தமா வச்சுக்கணும். வீட்டையே சுத்தமா வச்சுக்கணும். அது வடகிழக்கு கொஞ்சம் வாசனை உள்ள மலர்கள், செடி மலர்கள் வந்து வாசனை உள்ள கற்பூரம் மாதிரி சப்பாத்தின் மாதிரிலாம் அந்த ரூம்ஸ்ல வச்சுக்கலாம். படத்தை இழுக்கும். இது ஒரு விஷயம் இருக்க. அடுத்து கிழக்கு சார்ந்த பகுதியில நீங்க எப்பவுமே ஹால் வச்சிருக்கு ரொம்ப நல்லது. எந்த விஷயமா இருந்தாலும் கிழக்கு வடக்கு ரூம்ஸ் அதிகமா பாரமா ஏற்றக்கூடாது. அதை பாத்துங்க. இது உள்ள இது நார்மலா சும்மா அப்படி பார்த்துருக்கோம். உங்களுக்கு சந்தேகம் தான் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். வெளிப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா மரம் வைப்பாங்க வீட்டை சுத்தி இல்லையா? மரம் வைக்கணும். ஏன்னா அது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல், அதாவது சுற்றுப்புற சுகாதாரத்தை பாதுகாக்கும். மரங்கள் நமக்கு நல்ல விஷயங்கள், அதுக்கும் நல்ல விஷயங்கள் தரும். நல்ல சுவாசமான நல்ல சுத்தமான காற்று தரும். அதுலயும் கூட பாத்தீங்கன்னா வீட்டில் வைக்கக்கூடாத மரங்களும் சில மரங்கள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு வேற ஒரு பதிவா போடுறேன். வீட்டுல வைக்கக்கூடிய மரங்கள் இருக்கு, அதை வச்சுக்கலாம். அப்படி உயரமான மரங்களை வந்து தெற்கு பகுதியிலயோ வீட்டுடைய அவுட்டர்ல வெளிப்பக்கத்துல தெற்கு அல்லது மேற்கு பகுதியில நீங்க வந்து மரம் வச்சு வளர்த்துட்டு வரலாம். அந்த மரங்கள் நல்ல அலைவரிசைகளை அதிர்வலைகளை வெளியிடுற மாதிரி மரமா வச்சுக்கணும். ஓகேங்களா? வடக்கும் கிழக்கு என்ன சார் பண்றதுன்னா மலர்கள் வச்சுக்கலாம். முல்லை மலர், மல்லிகை, இந்த மாதிரி இது பாரிஜாதம், மனோரஞ்சனம், இந்த மாதிரி மலர் செடிகள் வச்சு வளர்த்து வந்தீங்கன்னா உயரமாகவும் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அந்த வீடு சுபிட்சமா இருக்கும். இது வந்து ஒரு மேலோட்டமான பதிவு இருந்தாலும் கூட உங்களுக்கு உபயோகமான பதிவா தான் இருக்கும் இந்த பதிவு. அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தி விட வேண்டிய முக்கியமான விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வடகிழக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த வடகிழக்கு வந்து எதை குறிக்கும் அப்படின்னா மிகுந்த செல்வம். அதாவது வடகிழக்கு வந்து பள்ளமா இருந்துச்சுன்னா செல்வம் செல்வாக்கு முன்னேற்றம் நல்லா இருக்கும். அதே போல தென்கிழக்கு பள்ளமாச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மன நிம்மதி போயிடும், கடன் ஏற்படும். அதனால அது போய் பார்த்துங்க. இப்போ கிணறு போர்வெல் பாத்தீங்களா, அதை சொல்றோம். கிணறு வந்து வடகிழக்குல இருந்ததுன்னா அது மிகுந்த செல்வத்தை ஏற்படுத்தும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பொதுவாகவே வந்து வடகிழக்கு அல்லது கிழக்கு சார்ந்த பகுதி வடக்கு சார்ந்த பகுதியில கிணறு இருக்கிற வீடா போய் குடியிருந்தாங்கன்னா குழந்தை கண்டிப்பா இருக்கும். தென்கிழக்குல கிணறு இருந்ததுன்னு வச்சீங்களேன், கடன் ஏற்படும், மன நிம்மதி இருக்காது, பெண்களுக்கு உடல்நலம் பாத்தீங்க. அதனால வந்து கிணறு வந்து தென்கிழக்குல வைக்கக்கூடாது. அடுத்து தெற்கு பகுதியில வந்து கிணறு அமைஞ்சா என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்களுக்கு துர்மரணம் ஏற்படும், தீராத நோய் உண்டாகும். அதே போல தென்மேற்குல கிணறு இருந்ததுன்னா பெண்களுடைய நடத்தைக்கு களங்கம் ஏற்படும், பெண்களுக்கு உயிர் ஆபத்துக்கள் ஏற்படலாம். இன்னொன்னு, ஒரு சில வீட்டுல வந்து பெண்கள் வெளியேறக்கூட அமைப்பு கொடுக்கும். அதே போல அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டம் ஏற்படும், தொழில் நஷ்டம் ஏற்படும், ரொம்ப தொழில் பாதிக்கும். தன விரயங்களை அப்புறம் இது வச்சுன்னா அப்புறம் தொழில் தன விரயம் ஆகும்ல. குடும்பத்துல வந்து எல்லாம் கண்டம் வந்துன்னா ஹாஸ்பிட்டல் வந்து அப்படின்னா பொதுவாகவே வந்து நமக்கு வந்து வீண் விரயமாகி நம்ம சொத்துக்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தெற்கு பகுதியில வீட்டுடைய தெற்கு பகுதியா இருந்தாலும் கோயிலா இருந்தாலும் வீடா இருந்தாலும் தெற்கு பகுதியில கிணறு இருக்கக்கூடாது. அடுத்து அதே தெற்கு அல்லது தென்மேற்கு ரெண்டுலயும் நம்ம இப்ப பார்த்தோம், தென்மேற்கு பார்த்தோம். அடுத்து மேற்கு பகுதியில பாத்தீங்கன்னா கிணறு இருந்ததுன்னா ஆண்களுக்கு உடல்நல குறைவு ஏற்படுத்தும், வியாபாரத்துல பலத்த போட்டியும் பொறாமையும் ஏற்பட்டு ரொம்ப சிக்கலை கொடுக்கும் அப்படின்றத காட்டுது. தரித்திரம் ஏற்படும், தொழில் பாதிக்கும். ஏன்னா மேற்கு வந்து சனியுடைய பாகம்.
நிலையான தொழில் அமையாது, பல கஷ்டங்களை கொடுக்கும். அதனால மேற்கு பகுதியில கிணறோ போர்வெல்லோ இருக்கக்கூடாது. அடுத்து வடமேற்குல பாத்தீங்கன்னா பயணங்கள் அடிக்கடி ஏற்படும். அது வடமேற்குல கிடந்ததுன்னா அடிக்கடி வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை கொடுத்துரும். தீராத பகை வரும், கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் அந்த மாதிரி போலீஸ் எல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை கொடுத்துரும். அதனால வடமேற்குல வந்து கிணறோ போர்வெல்ல நீங்க போட்டாதீங்க, தயவு செஞ்சு. போட்டீங்கன்னா பெரிய சிக்கலை கொடுத்துரும். வடக்கு பகுதி வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு வீட்டுடைய வடக்கு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது முழுசா வடக்கு பகுதி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்து வீடா வடக்குன்னு வச்சுங்க, வடக்கு வந்து கிழக்கு மேற்கும் 20 அடின்னு வச்சுங்க, 10 அடிக்கு மேற்கு விட்டுட்டு 10 அடிக்கு இந்தாண்ட வந்து கிணறு வெட்டணும். அப்படி வடக்கு பகுதியில் அந்த மாதிரி அந்த பகுதியில கிணறு வெட்டிட்டீங்கன்னா, கிணறோ பொருளை போட்டீங்கன்னா அது உங்க வளர்ச்சிக்கு ஏணிப்படியாக அமையும். செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கருவியாக செயல்படக்கூடிய அமைப்போடும் புகழ் செல்வாக்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். வடக்குல வந்து போறவளோ கிணறு வந்ததுதான். அடுத்து கிழக்குல வந்து கிணறு இருந்ததுன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், நிம்மதி கிடைக்கும், போட்டிகளில் வெற்றி பண்ணலாம். நீங்க எங்க போய் இது பண்ணாலும் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அதனால அது ரொம்ப முக்கியமா பாத்துங்க. இது முக்கியமா நீங்க ஏன்னா வந்து இந்த 8 திசையும் நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இப்படி இருக்கிற மாதிரி. இப்ப ஒரு சில பேர் வந்து பண்ணை வீடு கட்டுவீங்க, கிணறு வந்து தெற்கு பகுதியில இருக்கும், வீடு வடகால பக்கம் இருக்கும். இப்ப வடகால வீடு கட்டி தெற்கு கிணறுனா நான் சொன்ன படம் தான் பெரிய சிக்கலா போடும். பெண்களுக்கு துர்மரணம், தீராத நோய் எல்லாமே வந்துடும். அதனால வீடு இருக்கு, வீட்டுக்கு வெளிப்புற விஷயங்களையும் கவனிக்கணும். இதுல ஏதாவது சந்தேகமே கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னுடைய பார்வைக்கு எட்டிய சித்தரிக்கட்டே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து நல்ல வீடு கட்டி சந்தோஷமா வாழுங்க. வீடு கட்டுறது ஒரு முறைதான். ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னா குறைஞ்சு 30-40 வருஷத்துக்கு மாற்ற முடியாது. அப்ப வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணரையோ ஜோசியரையோ அன்னைக்கு நல்ல மேப் போட்டு நல்ல 16 பொருத்தமா இருக்கக்கூடிய 16 பொருத்தம் ஒரு முக்கியமான பொருட்களா இருக்கிற மாதிரி நல்ல வீடா நல்ல கர்ப்பமா அமைச்சு வாழ்வாங்க வாழ அதுக்கு வந்து செலவு பண்ணக்கூடிய வாஸ்து நிபுணருக்கோ ஜோசியருக்கோ கொடுக்குற பணத்தை நீங்க வந்து 5000 கேட்டா 500 சேர்த்து கொடுங்க, அது குறைக்காதீங்க. ஏன்னா அவங்க ஜோசியர்கள் வாஸ்து நிபுணர் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க என்று சொல்லி இதுவரை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த உங்கள் அனைவருக்கும் மற்ற நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நலமுடன். உங்கள் ஜோதி கள்ளக்குறிச்சி வாழ்க வணக்கம்.